ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் புறாக்கள் உணவுக்காக பறந்தன. அந்த கூட்டத்தை அவற்றின் ராஜா வழிநடத்தினார். ஒரு நாள் அவர்கள் நீண்ட தூரம் பறந்து மிகவும் சோர்வடைந்தனர். புறா ராஜா, இன்னும் கொஞ்சம் தூரம் பறக்கலாம், அங்கேயே நிச்சயமாக உணவு கிடைக்கும் என்று உற்சாகப்படுத்தினார். அப்போது சிறிய புறா ஒன்று வேகமாக பறந்து ஒரு ஆலமரத்தின் அடியில் சிதறியிருந்த சில அரிசி தானைகள் கண்டுபிடித்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் கீழே இறங்கி அரிசி தின்றனர். அப்போது திடீரென ஒரு வலை அவர்கள் மீது விழுந்தது. அவர்கள் எல்லோரும் அதில் சிக்கிவிட்டனர். தூரத்தில் ஒரு வேட்டைக்காரன் பெரிய கம்பை தூக்கி வந்ததை பார்த்தனர். எல்லா புறாக்களும் தங்கள் சிறகுகளை ஆட்டினாலும் வலையிலிருந்து தப்ப முடியவில்லை. அப்போது ராஜா ஒரு யோசனை கூறினார். நாம் எல்லோரும் ஒன்றாக வலையை எடுத்துக்கொண்டு பறந்துவிடலாம். ஒன்றிணைந்தால் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்றார். அனைத்து புறாக்களும் வலையின் ஒரு பகுதியை தங்களின் மூக்கில் பிடித்து ஒரே நேரத்தில் பறந்தன. வேட்டைக்காரன் அதிர்ச்சியுடன் மேலே பார்த்தான். அவன் அவர்களை துரத்தினான். ஆனால் அவர்கள் மலைகளையும் பள்ளங்களையும் தாண்டி பறந்தனர். அவர்கள் ஒரு மலைமேல் உள்ள ஆலய நகரத்தின் அருகே வந்து சேர்ந்தனர். அங்கு ராஜாவின் நண்பனாக இருந்த ஒரு எலி வாழ்ந்தது. புறாக்களின் சத்தம் கேட்ட எலி பயந்து ஒளிந்தது. ஆனால் ராஜா மெதுவாக அவனை அழைத்தார். எலி வெளியில் வந்து மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றது. ராஜா அவனிடம் நடந்ததை சொல்லி வலை கடித்து தங்களை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். எலி முதலில் உங்களை விடுவிக்கிறேன் என்றது. ஆனால் ராஜா, முதலில் என் மக்கள் விடுதலையாகட்டும், கடைசியில் என்னை விடு என்றார். எலி அந்த ராஜாவின் அன்பையும் தலைமைத்துவத்தையும் உணர்ந்து அவன் சொன்னபடி செய்தது. ஒன்றன்பின் ஒன்றாக எல்லா புறாக்களையும் வலைகளிலிருந்து விடுவித்தது. கடைசி ராஜாவையும் விடுவித்தது. அனைத்து புறாக்களும் எலிக்கு நன்றி கூறி ஒன்றிணைந்து பறந்தன. பாடம்: ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதையும் சாதிக்க முடியும்.